ஹலோ விஜய். எதுக்கு இப்ப வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டுட்டு இருக்க? எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேக்க? நான் என்ன பண்ணேன்? நீ அங்கேயே இருந்துக்கோ, உங்க அம்மா வீட்லயே இருந்துக்கோ, இங்க வந்துடாத சரியா? உங்க அம்மா கம்ப கொண்டுட்டு அடிக்க வருவாங்க, நான் கேட்டுட்டு இருக்கணுமோ? நான் ஒன்னும் யாருக்கும் அடிமை கிடையாது விஜய், அதை புரிஞ்சுக்கோ. நீ போய் 15 நாளைக்கு மேல ஆகுது, பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்ட. நீ அப்படியே இருந்துக்கோ சரியா? உங்க அம்மா மாதிரியே நீனும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. உங்க அம்மாவை முதல்ல அடிக்க வை, மருமகளை அடிப்பாங்களோ? அவங்களுக்கு மூளையே கிடையாது. நீ ஒரு 4 நாள்ல உங்க அம்மாவை பார்த்துட்டு இங்க வரணும்னு உனக்கு தெரியாதோ? அங்க வந்தா யாருமே என்கிட்ட பேச மாட்டீங்க, நான் வந்து என்ன செய்ய? சரி, அப்போ உங்க அம்மா வீட்லயே இருந்துக்கோ. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத விஜய். நீ வந்து என்னைய இங்க வந்து கூட்டு போ. நீ என்கிட்ட சொல்லிட்டு தானே போன நான் வந்து கூட்டு போறதுக்கு. உனக்கு தேவனா நீ வா, இல்லைன்னா அங்கேயே கடை. நான்லாம் வந்து கூப்பிட மாட்டேன். சரி, நானும் இங்கே இருந்துக்கிறேன். நீயா இன்னைக்கு பிள்ளையும் என்னையும் பார்க்கணும்னு தோணுது, அப்ப வந்து கூப்பிட்டுக்கோ. நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன், 2 நாள்ல வாரேன் நல்லா. அப்புறம் ஏன் போய் உட்காந்துக்கிட்ட? 2வது நாள் உங்க அம்மா என்ன பண்ணுச்சு? கம்பத்துக்கிட்டு வந்துச்சு என்னை அடிக்கிறதுக்கு. அப்புறம் எப்படி எனக்கு வர மனசு வரும்? எங்க அம்மா கம்பத்துக்கிட்டு வந்துச்சுன்னா நீ அங்கேயே உட்காந்துக்கிடுவியா? அப்ப நீ உங்க அம்மாவை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படிதானே? போனை வை திரிசா, எரிச்சலா இருக்கு. ஏன் இப்படி பண்ணுதா? சரி, எரிச்சலா இருக்கு. பாவம் தெரிசா மைனி, அவங்களுக்கு உங்க புருஷனோட சண்டை போல தெரியுது. அவங்க சீக்கிரமா அவங்க வீட்டுல போய் அவங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும். நாளைக்கு நான் வேணா மீனாட்சி அம்மாட்ட போய் பேசலான்னு இருக்கேன். நாதாரி பைய கட் பண்ணி விடதான். அன்பே என் அன்பே, சிங்க நடை போட்டு வருது எந்த வீட்டு சிங்கம். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை உடைத்து பாடத்தில் ஏறு. என்னோட படையப்பா இளஞ்சட்ட படையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சட்ட படையப்பா. பால் பாண்டி. அன்பே என் ஆறுயிரே, உன்னை எப்படா பாப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு? என்னாச்சு? எங்க அப்பா சொன்னதை செஞ்சியா? உங்க அப்பா அவருக்கும் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காரு. அது எப்படி முடியும்? நம்ம கல்யாணத்துக்கு ஒரு முடிவை சொல்லு. இங்க இரு பெசாட்டிக்கு, நான் சொல்றத கேளு. நம்ம 2 பேரும் எங்கேயாட்ட போய் கல்யாணம் பண்ணிடுவோம். உங்க அப்பா அவருக்கு பொண்ணு பார்த்துக்க சொல்லுதாரு, நகை போட சொல்லுதாரு. நான் என்ன செய்வேன்? அப்பா பேச்ச தட்டக்கூடாது, அப்பா சொன்னதை செய்யி. முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. உங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டு உன்னை தெருவில் விட்டு போயிருமா. ஒரு சித்தி வருவா, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். நீ இருக்க பாரு வீடு, அதை உங்க அப்பா அந்த பிள்ளைக்கு எழுதி வச்சிருவான். பிறக்கிறது பையனா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அந்த பிள்ளைக்கு வீடு போயிடும். முட்டை பிள்ளையா இருந்தாலும் பாதிக்கு பாதி வரும். இந்த வயசான காலத்துல உங்க அப்பனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு வேணுமா? அதுக்கு ஒரு குழந்தை வேணுமா? இதெல்லாம் தேவையா? உனக்காக வாழ வேண்டியதுன்னு கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கான் உங்க அப்பா. அப்பா சொன்னதை செய்யி, இல்லைன்னா என் மூஞ்சல முடிக்காத. முட்டாச்சிருக்கி, முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா பேச்ச கேட்டனா விளங்கும். கிளட்டு பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அப்பா ரொம்ப பாவம், அவருக்காக எல்லாமே செய்யலாம். 1 மணி நேரம் இங்கேயே உட்காரு. நான் இப்போ உங்க அப்பாவுக்கு ஏத்த பொண்ணை கூட்டு வரேன். 1 மணி நேரத்துல பொண்ணு கிடைக்குமா? இவளை லவ் பண்ணதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். இவன் மண்டையில மூளையே இல்லை. ஐயோ, எங்க அம்மா என்ன விட்டு போயிட்டாவளே. யோகேஸ்வரி அப்பாவுக்கு சரியான ஜோடி இந்த செத்து போன கிளவிதான். ஐயோ, எங்க அம்மாவை தூக்கிட்டு போறானே. பொணமே இல்லை, இவங்க யாருக்காக ஆடுதாங்க? போனம் போயிட்டுன்னு ஆடிட்டே போறாவளே. யோகேஸ்வரி வா, உங்க வீட்டுக்கு போலாம். யாரு இந்த பாட்டி? உனக்கு அம்மா, உங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. வா. புது அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. இந்தாங்க உங்களுக்கு பொண்ணு வந்துட்டு. என்னது இது? தூங்கிட்டு இருக்கு. ஆமா, இனி அது எந்திரிக்காது. ஏன்னா அது இன்னைக்கு செத்த ஒரு கிழவி. உன் வயசுக்கு உனக்கு பாடையில போன கிழவி தான் பொண்டாட்டியா வர முடியும். பால் பாண்டி ஓவரா பண்ணாத. எங்க அப்பாவுக்கு நல்ல பொண்ணு பாரு. வாய மூடு. நீலாம் ஒரு மகளா? அப்பாவுக்கு 60 வயசுல பொண்ணு பார்க்கணுமா? உங்க அப்பா ஒரு கிழமை. இந்த 65 வயசு பாட்டியை கொண்டு வந்திருக்கேன். போனது தூக்கிட்டு வெளியே போ. உமருக்கு இப்படி வயசான கிழவிதான் கிடைக்கும். நாளைக்கு சாவ போற கிழவி, இன்னைக்கு செத்த கிழவி. வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிடும். ஆளை பாருங்க. இவருக்கு பொண்ணு பார்க்கணுமாமா? பொண்ணு இந்த போனத்தை நான் இங்கேயே போட்டு போறேன். என்னமும் பண்ணு.
பால் பாண்டி தப்பு பண்ணாத, நம்ம காதல் பிரேக்கப். நீ ஒரு அரை மெண்டல், உன் அப்பா ஒரு முழு மெண்டல். இந்த மாதிரி குடும்பத்துல மாட்டுறதுக்கு நான் போறேன். இனிமேல் என் கூட பேசாத. இனி நீயா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசினாதான் நான் உன் கூட பேசுவேன். அது வரைக்கும் நான் உன் கூட பேசவே மாட்டேன். உங்க அப்பா தப்பு உனக்கு புரியணும். யோகேஸ்வரி, இந்த கிளவியை தூக்கி வெளியே போடு. எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு கொண்டு வந்த பொண்டாட்டி இது. போலீஸ்லாம் வந்துடும். இப்போ எங்க இருந்து தூக்கிட்டு வந்தானோ தெரியலையே கடவுளே. அன்பே அன்பே கொள்ளாதே. அருமையான படம், அருமையான பாட்டு. ஒரு காலத்துல இவர் எப்படி இருந்தவர் தெரியுமா? சாக்லேட் பாய். இப்ப எங்க போனார்னே தெரியல. ஒரு காலத்துல இவர் என்னுடைய கிரஸ். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரசாந்த். என்னுடைய கிரஸ் பிரசாந்த். ஏமா மெதுவா டிவி பாருமா, சத்தமா கேக்கு. 2 பேர் மண்டையை உடச்சு விடுவேன். வீட்டுக்குள்ள எத்தனை ரூம் இருக்கு? இங்கேயே உட்காந்து படிக்கணுமோ? ஏமா இங்க படிச்சாதம்மா படிச்ச மாதிரி இருக்கு. அப்ப டிவி பார்த்துக்கிட்டு தான் படிக்கணும். அன்பே அன்பே கொள்ளாதே, கண்ணே கண்ணை நுள்ளாதே. வந்தாச்சு. 2 பேரும் சுவாடி போட்டே அலைய வேண்டியதுப்பா. இன்னும் கனி மூணு முடியல போலுக்கு. தம்பி பாப்பா. சரவணன் என்னாச்சு? ஐயோ, என்ன கீழே விழுந்துட்டீங்க? பாத்துப்பா பாத்து. அங்க இப்பதான் தண்ணியே தெரியாம கொட்டி போட்டேன். கூடிமி மைனி, உங்க காரியம் இல்லையா? மனுஷங்க நடக்கிற இடத்துல யாராவது தண்ணி கொட்டுவாங்களா? இல்லம்மா, ஒரு செம்பு கை தவறி விழுந்துட்டு அதுக்குள்ள நல்ல பாட்டு போட்டானு அப்படிங்க வந்துட்டேன். சரவணன் எந்திரிங்க. காயு, நீ எப்படி என் வீட்டில்? நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் இங்க தான் இருப்பேன். தவறாக பேசாதே, என் பொண்டாட்டி பானுமதி. போடு போடு, தம்பிக்கு எல்லாம் மறந்துட்டு நல்ல கனிமோன் ஜோடி போட்டு தெரிஞ்சிங்கல்ல. இனி நல்லாவே பானுமதி பரத்தாலும் ஓடட்டும். இவளுக்கு நல்ல வேணும். கொஞ்சம் நாளானது என்ன திமிரு பண்ணுதா? சரவணன், உங்களுக்கும் பானக்காவுக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு. நான் உங்க மனைவி காயத்ரி. நோனோ, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு எவ்வளவோ நாள் ஆகிறது. எப்பொழுதும் என் மனைவி பானுமதி தான். பானு, என் அன்பே. கூடிமி மைனி, இது என்ன சோதனை? உனக்கு இது சோதனை, எனக்கு இது சாதனை. நேரா அவ வீட்டுக்கு தான் போவோம். வா, நம்ம ஓடிடுவோங்க. சரவணன் நில்லுங்க. பாட்டுன்னு முடியல போலியே. ஐயா, அழகா ஆடுதாரு. சரி, அப்புறம் வந்து பாப்போம். என்ன மறுபடியும் பானுமதி அத்தை வீட்டுக்கு வந்துருவாங்களோ? எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அப்படிலாம் வர முடியாதுல்ல, அதெல்லாம் வர முடியாது. எனக்கு காயத்ரி அத்தை தான் பிடிக்கும், பானுமதி வேண்டாம். பாப்பு என்ன நடக்குன்னு. சரவணன் நில்லுங்க. பானுமதி, இன்னைக்கு தண்ணி திறந்து விடல போலியே. ஆமா, இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? சரவணன் நில்லுங்க. இப்ப காயத்ரி, இது எங்க போறீங்க? புருஷனும் பொண்டாட்டியோ? அங்கச்சக்கா, அவருக்கு மண்டையில அடிபட்டுட்டு வானகாவ தேடி போறாரு. அட கடவுளே, போச்சு போ. இனியும் வாழ்க்கை அவ்வளவுதான். சரவணன், ஐயா என்ன இப்படி ஆயிட்டு? இந்த பிள்ளை பாவமே. பானுமதி மட்டும் அவனை சேக்கவா போறா, வேறட்டி தான் விட போறா. இங்க வாங்க, நம்மளும் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். தண்ணி திறந்து விட்டானா என்ன செய்ய? தண்ணி கிடக்கட்டும். தண்ணியா முக்கியம், சண்டை தான் முக்கியம். ஆமா, என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க வாங்க வாங்க. இவ ஏன் இப்படி ஓடுதா? அவங்களுக்கெல்லாம் ஓட முடியுது, நம்ம இப்படிதான் போகணும். ஜிம்மி, குளிக்க போலாம் வா. ஜிம்மி சொல் பேச்சே கேட்காது. இன்னும் எல்லாரும் கும்பலா வராங்க. கதவை துற, பானுவை பார்க்க வேண்டும். ஐயோ, உங்களை உள்ள விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என் மனைவியை நான் பார்க்க வேண்டும். மனைவியா? அவங்க உங்க மனைவி கிடையாது. கதவை துற, இல்லைன்னா கதவு உடைக்கப்படும். இவன் என்ன மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பானு, என் தங்கமே. பானுவா? ஏய், உன்னை யார் உள்ள விட்டது? இது என்ன கூட்டம்? பானு, இது யார் வீடு? இது என் வீடு. பானுக்கு அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. மறந்துட்டாருன்னா என் வீட்டுக்கு ஓடி வந்துருவானா? என்னை அந்த பானுமதிக்கு பிடிக்கவே பிடிக்காது. காயத்ரியும் தம்பியும் கொஞ்ச நாள் பிரிச்சு வைக்கணும்னா நம்ம எதாட்டும் ஏட்டிக்கு போட்டி பேசினா கண்டிப்பா இவ வந்து அவனை இங்க வச்சுக்கிடுவா. ஏய் பானுமதி, என் தம்பி அங்க வந்துட்டான்னு பிடிச்சு வச்சு நல்லா ஏமாத்தி பழையபடி துட்டெல்லாம் கறக்கலான்னு மட்டும் நினைக்காத. மரியாதை அவனை அனுப்பிவிடு. இது நல்ல ஐடியாவா இருக்க. இவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். இவனை பழையபடி வீட்டுக்குள்ள பிடிச்சு போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதான். என்னாச்சு, எல்லாம் மறந்து போயிட்டா? அப்போ என்னச்சியே கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும். இல்லைன்னா இங்கதான் ஓடி ஓடி வருவாரு, வழியில ஏதாட்டும் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாரு. பானுக்கா, எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீ மெண்டல் புருஷனை வச்சிருக்க. மண்டையில அடிபட்டா ஒரு மாதிரி, அடிபடாம ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும்?
எலிஃபண்ட் மேடம் இந்த ஆளை விரட்டுங்க. பிச்சைக்கார பையில உன் சுவாலியை பார்த்துட்டு போ. இவனை நம்ம வீட்ல ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு சாப்பாடு கூட அப்பப்போ இவங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிடுவோம். எலிஃபண்ட் மேடம் இது தப்பு. நீ என் வீட்ல வேலை தான் பார்க்க சரியா? நீ ஒண்ணு என் பெருசன் கிடையாது. இருந்தாலும் அட்வைஸ் பண்ணணும்ல எலிஃபண்ட் மேடம். பெருசங்கிற வார்த்தையை கேட்டோடனே பல்ல இழிக்காம அவனை கூட்டிட்டு போ. வாங்க உள்ள போலாம். சரவண நமக்கு கல்யாணம் ஆயிட்டு புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் பானுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. நான் பானுவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறேன். பானு நீ வா, நம்ம வீட்டுக்கு செல்லலாம். நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் செல்ல முடியாது. உள்ள போய் செல்லுங்க. வாங்க சார் வாங்க. எலிஃபண்ட் மேடம் மறுபடியும் அவங்க புருஷன் கூட சேர போறாங்க. அந்த புது பொண்ணும் பாவம் தான். சரவணன் வேண்டாம். சரி சரி என்ன செய்ய முடியும்? அவன் இப்படித்தான் அலைவான் பெருசங்கார. சரி நீ போ, நான் அனுப்பிச்சு வைக்கேன். பானுக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி சரி போ போ கிளம்பு. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு இது பிறகு திருப்பி போய் வாங்க கூட வரலாம். நீ தான் 2 கோடி வாங்கிட்டல்ல. அதெல்லாம் ரோட்ல போற நீங்க எல்லாம் பேசவே கூடாது டி. நாங்கள் பேசாம யார் பேசுவாவ? அதுக்கு தான் இருக்காரு பஞ்சாயத்து தலைவர், அவரை வச்சு பாத்துக்கிறேன். பானுக்கு அவரை அனுப்பிச்சு விடுங்க. ஏட்டி வவ்வாலு நீ போட்டி. இட்டி வவ்வாலு நீ அழாத, எல்லாம் சரியாயிரும் வா. குடிமி மைனி என்னம்மா செய்ய? இதுக்கு தான் ரொம்ப ஆணவத்துல ஆடக்கூடாது. உன் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடனா? இப்ப பாரு உன்னையே மறந்துட்டான். குடிமி மைனி நான் என்ன ஆணவத்துல ஆடனேன்? சரி சரி உன் புருஷன் வருவான் வா. மாட்டிக்கிட்டான் பம்பரக்கிட்ட மண்டையன். உனக்கு நல்ல குதூகலமா இருக்குன்னு. இனி என் காட்டெல்லாம் மழை தாமட்டி. நல்ல அவனுக்கு மெண்டல் கல்லீர வரைக்கும் பணத்தை பூரா பிடிங்கிருவேன். இப்பவே டாக்டரை கூட்டு வரேன். இனியால் பிள்ளை இருக்கா பத்தி அந்த பிள்ளையை கூட்டு வந்து அந்த அவனுக்கு சரி பண்ணி விடுதேன் பாரு. போப்பா அதெல்லாம் இப்போதைக்கு சரியாகாது.